என் தங்கமே, உன் வாழ்க்கையில் தேவியின் அருள் கிடைத்தால் தான் ஒவ்வொரு நாளும் அர்த்தமுள்ளதாகும். அந்த அருளின் வெளிப்பாடுதான் அன்னை கருமாரியின் 7 ஆசிகள். அவை வெறும் வார்த்தைகள் அல்ல, உன் வாழ்க்கையை மேலே தூக்கிச் செல்லும் தெய்வீக படிகள். ஒவ்வொரு ஆசியும் உன் உள்ளத்தில் தங்கி உன் செயல்களில் வெளிப்பட்டால் நீ எதை நினைத்தாலும் வெற்றி உன்னுடையது ஆகும். முதல் ஆசீர்வாதம் ஆரோக்கியம். ஆரோக்கியம் இல்லாமல் எதுவும் சாத்தியமில்லை. உடம்பு வலிமையாக இருக்கும்போதுதான் உன் எண்ணங்களும் வலிமையாக இருக்கும். அன்னை கருமாரி உனக்கு உடல் வலிமையும் மன அமைதியும் தருவாள். தினமும் அவளை நினைத்து பிரார்த்தனை செய்தால் உன் உடலில் நோய் நீங்கும், மனதில் பயம் நீங்கும். ஆரோக்கியம்தான் செல்வங்களின் அடிப்படை. இரண்டாவது ஆசீர்வாதம் தைரியம். வாழ்க்கையில் சவால்கள் வந்தால் பலர் சோர்ந்து விடுகிறார்கள். ஆனால் அன்னை கருமாரியின் அருள் பெற்றவன் ஒருபோதும் சோர்வதில்லை. அவள் தரும் தைரியம் உன் உள்ளத்தில் தீப்பொறி போல எரிந்து கொண்டே இருக்கும். எந்த பிரச்சினையையும் எதிர்கொள்ளும் மனப்பக்குவம் உனக்கு வரும். அப்போது உலகம் உன்னை தாழ்த்த முடியாது. மூன்றாவது ஆசீர்வாதம் அறிவு. அறிவு இல்லாமல் எடுத்த முடிவு எப்போதும் தவறாகி விடும். அன்னை கருமாரி உனக்கு ஞானத்தின் கதவுகளை திறக்கிறாள். உன் மனதில் தெளிவு வந்து எந்த வழியில் செல்ல வேண்டும் என்று நீ சரியாக அறிந்து கொள்வாய். அறிவால் வாழ்வை நடத்துபவன் எப்போதும் உயர்வான். நான்காவது ஆசீர்வாதம் அன்பு. அன்பு இல்லாமல் எந்த உறவுகளும் நீடிக்காது. அன்பில்லாத இடம் வெறும் வீடு மட்டுமே, அது இல்லமாக மாறாது. அன்னை கருமாரி உனக்கு அன்பின் பரிசை தருகிறாள். நீ பிறரை நேசிக்க கற்றுக்கொள்வாய். அந்த அன்பு உன்னிடம் திரும்பி வந்து உன் வாழ்வை சந்தோஷமாக்கும். ஐந்தாவது ஆசீர்வாதம் செல்வம். செல்வம் என்றால் வெறும் பணமல்ல, வாழ்வை நடத்துவதற்கு தேவையான வளங்கள். உழைப்புக்கேற்ற பலன் உனக்கு கிடைக்க வேண்டும் என்பதுதான் அன்னையின் ஆசீர்வாதம். அவள் அருளால் உனக்கு தேவையான பொருட்கள், சந்தர்ப்பங்கள், உதவிகள் அனைத்தும் நேரத்தில் வந்து சேரும். ஆறாவது ஆசீர்வாதம் அமைதி. அமைதி இல்லாமல் வாழ்க்கை புயலாகி விடும். மனத்தில் அமைதி இல்லாதவன் எவ்வளவு செல்வந்தனாக இருந்தாலும் சந்தோஷமாக இருக்க முடியாது. அன்னை கருமாரி உனக்கு உள்ளார்ந்த அமைதியை தருவாள். நீ எங்கு சென்றாலும் அந்த அமைதி உன்னை சுற்றி காக்கும். ஏழாவது ஆசீர்வாதம் விடுதலை. வாழ்க்கையில் எத்தனை கட்டுப்பாடுகள் இருந்தாலும் அன்னையின் அருள் பெற்றால் நீ எல்லாவற்றையும் கடந்து மேலே செல்ல முடியும். பயம், கவலை, துக்கம், பந்தங்கள் இவை அனைத்திலிருந்தும் விடுதலை கிடைக்கும். உண்மையான சுதந்திரம் உன் உள்ளத்தில் மலரும். என் தங்கமே, இந்த 7 ஆசிகளும் உன்னிடம் இருந்தால் நீ எப்போதும் உயர்ந்த நிலையில் வாழ்வாய். ஆரோக்கியம் உன் உடலை காப்பாற்றும். தைரியம் உன்னை முன்னேற செய்யும். அறிவு உனக்கு வெளிச்சம் தரும். அன்பு உன் உறவுகளை வலுப்படுத்தும். செல்வம் உன் வாழ்க்கையை செழிப்பாக்கும். அமைதி உனக்கு மனநிறைவை தரும். விடுதலை உன்னை தேவியின் பாதையில் நடத்தும். பிள்ளையே, அன்னை கருமாரியின் இந்த 7 ஆசிகளை பெற அவளை உண்மையுடன் அழைக்க வேண்டும். மனம் சுத்தமாக, நம்பிக்கை உடன் பிரார்த்தனை செய். அவளுடைய அருள் உன்னை விட்டு எப்போதும் பிரியாது. நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் இந்த ஆசிகள் உன்னை காக்கும். ஒருநாள் நீ பின் திரும்பி பார்க்கும் போது உன் வாழ்க்கையை உயர்த்தியது இந்த 7 ஆசிகள்தான் என்று உணருவாய். என் பிள்ளையே, இன்றே உன் மனதில் உறுதி செய், அன்னை கருமாரியின் 7 ஆசிகள் என்னுள் நிலைத்திருக்க வேண்டும் என்று. தினமும் இந்த எண்ணத்துடன் வாழ்ந்தால் உன் வாழ்க்கை வானத்தை தொட்டு பிரகாசிக்கும். அன்னை கருமாரி உன்னை வழிநடத்தி கொண்டே இருப்பாள். உன் வாழ்வு வெற்றி, சந்தோஷம், செழிப்பு ஆகியவற்றால் நிரம்பும். என் தங்கமே, அன்னை கருமாரியின் அந்த 7 ஆசிகள் உன் வாழ்க்கையில் எவ்வாறு வேரூன்றிக் கொண்டு உன்னை உயர்த்துகின்றன என்பதை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்வோம். தேவியின் அருள் ஒரு மழை போல உன் வாழ்வின் உலர்ந்த நிலங்களில் பொழிகிறது. அந்த மழையில் உன் கனவுகள் விதையாக போடப்பட்டால் அது விரைவில் பச்சை தளிராக முளைத்து பெரிய மரமாகி பலனை தரும். முதல் ஆசீர்வாதமான ஆரோக்கியம், அது உனக்கு தேவையான எல்லா சக்திகளுக்கும் அடிப்படை. உடல் ஆரோக்கியமாக இருந்தால் மனமும் புத்துணர்ச்சி அடையும். தினமும் தேவியை நினைத்து உன் உடலை அன்புடன் காப்பாற்று. உன் உடலை புறக்கணிக்காமல் பார்த்துக்கொள். அன்னையின் அருளால் நீ உண்ணும் உணவும் மருந்தாகும். உன் மூச்சும் தெய்வீக சக்தியால் நிறைந்து இருக்கும். ஆரோக்கியம் வந்துவிட்டால் வாழ்க்கையின் பாதி பிரச்சினைகள் தானாகவே மறைந்து விடும். இரண்டாவது ஆசீர்வாதம் தைரியம். பிள்ளையே, உன்னிடம் தைரியம் இருந்தால் எந்த சூழலிலும் நீ அஞ்சாமல் நிற்க முடியும். தைரியம் உள்ளவன் எப்போதும் தனிமையில்லை. தேவியே அவனுடைய பின்புலமாக இருப்பாள்.
உன் வாழ்க்கையில் பிரச்சினைகள் வந்தால் அச்சத்தால் நடுங்க வேண்டாம். தைரியத்தால் பிரச்சினைகளை நோக்கு. அப்போது பிரச்சினை சிறியதாகி விடும். அன்னை கருமாரியின் அருள் உன்னிடம் இருக்கும் வரை எந்த இருளும் உன் வாழ்க்கையில் நீடிக்காது. மூன்றாவது ஆசீர்வாதம் அறிவு. அறிவு என்பது ஒரு விளக்கு போல. அந்த விளக்கை ஏற்றினால் உன் பாதையில் உள்ள இருள் தானாகவே நீங்கும். அறிவில்லாமல் பணம் இருந்தாலும் அது வீணாகிவிடும். அறிவில்லாமல் தைரியம் இருந்தாலும் அது தவறான வழியில் செலுத்தும். ஆனால் அறிவு இருந்தால் ஒவ்வொரு சக்தியும் சரியான இடத்தில் பயன் தரும். அன்னை கருமாரி உனக்கு தரும் அறிவு புத்தகங்களில் படித்த அறிவைத் தாண்டி வாழ்க்கை அனுபவத்தின் ஞானமாகும். அவளுடைய அருளால் உன் சிந்தனை தெளிவடையும். உன் மனதில் எப்போதும் சரியான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும். நான்காவது ஆசீர்வாதம் அன்பு. பிள்ளையே, அன்பில்லாமல் உலகம் பாழாகிவிடும். மனிதனை மனிதனாக்கும் ஒரே சக்தி அன்பு தான். நீ பிறருக்கு அன்பு கொடுக்கும் போது அவர்கள் உன்னை மதிக்கத் தொடங்குவார்கள். உன் குடும்பத்தில் அன்பு இருந்தால் சிறிய தவறுகளும் பெரிய பிரச்சினையாக மாறாது. அன்பு மனதில் இருந்தால் பிறரின் துயரத்தை புரிந்து கொள்ளும் மனம் உருவாகும். அன்னை கருமாரி தரும் அன்பு சுயநலமற்ற அன்பு. அது எந்த எதிர்பார்ப்புமின்றி பிறருக்கு பரவுகிறது. அந்த அன்பு தான் உன் வாழ்வை சுத்தமாகவும் புனிதமாகவும் மாற்றும். ஐந்தாவது ஆசீர்வாதம் செல்வம். செல்வம் என்பது தேவியின் கருணையின் வெளிப்பாடு. உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும்போது அது உண்மையான செல்வம். பலர் அதிக பணம் இருந்தும் மகிழ்ச்சியாக இல்லாமல் வாழ்கிறார்கள். ஏன் தெரியுமா? அவர்களிடம் அன்னையின் அருளான உண்மையான செல்வம் இல்லை. உண்மையான செல்வம் என்பது உழைப்பின் பயனையும் மன நிறைவையும் பிறருக்கு உதவும் மனப்பான்மையையும் சேர்த்ததே. அன்னை கருமாரி தரும் செல்வம் நீண்ட நாள் நிலைக்கும். அது உன் குடும்பத்தையும் உன் பின் தலைமுறையையும் பாதுகாக்கும். ஆறாவது ஆசீர்வாதம் அமைதி. அமைதி இல்லாமல் வெற்றியும் பயனில்லை. உன் மனம் கலங்கியிருந்தால் உன் வாழ்க்கை புயலில் சிக்கிய படகை போல இருக்கும். ஆனால் அன்னை கருமாரியின் அருள் கிடைத்தால் அந்த புயல் அமைதியாகும். உன் உள்ளத்தில் அமைதி நிலைத்தால் வெளி உலகின் சத்தங்கள் உன்னை பாதிக்காது. அமைதியான மனம் தான் வாழ்க்கையின் உண்மையான செல்வம். அது இருந்தால் உன் கண்களில் ஒளி இருக்கும். உன் முகத்தில் சிரிப்பு இருக்கும். அந்த சிரிப்பே பிறருக்கு நம்பிக்கை தரும். ஏழாவது ஆசீர்வாதம் விடுதலை. பிள்ளையே, இந்த ஆசீர்வாதம் தான் அனைத்திற்கும் உச்சம். விடுதலை என்றால் பிணைப்புகளிலிருந்து விடுபடுவது. அது வெறும் உலக பந்தங்களிலிருந்து அல்ல. உன் மனத்தில் இருக்கும் பயம், சந்தேகம், துக்கம், கோபம், ஆசைகள் ஆகியவற்றிலிருந்தும் விடுபடுவது. அன்னை கருமாரியின் அருள் உனக்கு இந்த விடுதலையை தரும். நீ உன் உண்மையான தன்மையை உணர்ந்து கொள்வாய். அப்போது உன் வாழ்க்கை சுதந்திரமாகவும் ஆனந்தமாகவும் மாறும். என் தங்கமே, இந்த 7 ஆசிகள் உன் வாழ்க்கையில் ஒன்றோடு ஒன்று கலந்திருக்கின்றன. ஆரோக்கியம் இல்லாமல் தைரியம் பயனில்லை. தைரியம் இல்லாமல் அறிவு வெளிப்படாது. அறிவு இல்லாமல் அன்பு சுயநலமாக மாறும். அன்பு இல்லாமல் செல்வம் சாபமாகும். செல்வம் இருந்தும் அமைதி இல்லாவிட்டால் அது துயரமாகும். அமைதி இல்லாமல் விடுதலை சாத்தியமில்லை. எனவே இந்த 7 ஆசிகளும் தேவியின் அருளால் ஒன்றாக உன் வாழ்க்கையில் மலர வேண்டும். பிள்ளையே, தினமும் அன்னை கருமாரியை நினைத்து உன் மனதில் ஜபி. ஆரோக்கியம், தைரியம், அறிவு, அன்பு, செல்வம், அமைதி, விடுதலை, இந்த 7 ஆசிகளும் எனக்கு அருள்வாயாக. இந்த வார்த்தைகளை உன் நெஞ்சில் பதித்து வாழ்ந்தால் தேவியின் அருள் உன்னை விட்டு ஒருபோதும் பிரியாது. உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் நீ உணர்வாய், அன்னை கருமாரியின் ஆசிகள் தான் உன்னை பாதுகாத்து உயர்த்தி பிரகாசமாக்குகின்றன என்று. இன்று நீ துக்கத்தில் இருந்தாலும் நாளை சந்தோஷத்தில் இருப்பாய். இன்று நீ சோர்வில் இருந்தாலும் நாளை வலிமையில் இருப்பாய். இன்று நீ பிழைகளில் இருந்தாலும் நாளை ஞானத்தில் இருப்பாய். என் தங்கமே, அன்னை கருமாரியின் இந்த 7 ஆசிகள் உன் வாழ்க்கையை மட்டும் அல்ல, உன்னைச் சுற்றியுள்ள அனைவரையும் உயர்த்தும். நீ அவளது அருளின் பாத்திரமாக மாறும்போது உன் வாழ்வு தேவியின் வெளிச்சமாக பிரகாசிக்கும். அந்த வெளிச்சம் உன் வழியாக உலகையே ஒளிரச் செய்யும்.